Hi friends, welcome to Tamil Tech Tricks YouTube channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Ionic validation form எப்படி கிரியேட் பண்றங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க Ionic blank project ஒன்னு கிரியேட் பண்ணீங்க. அதுல homepage.html and homepage.ts ரெண்டு பேஜையும் ஓபன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டிசைன் பண்றதுக்கு HTML பேஜுக்கு வந்துருங்க. ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டேக் ஓபன் பண்ணீங்க. அந்த ஃபார்ம் டேக்குக்கு உள்ளார தான் நம்ம எல்லா வேல்யூஸும் டிக்ளேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நேமை மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து என்னோட ஃபார்முக்கு மை ஃபார்ம் அப்படின்னு நேம் வைக்கிறேன். நீங்கள் வந்து எது ரிலேட்டடாக ஃபார்ம் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக ஃபார்முக்கு நேம் வைங்க. நெக்ஸ்ட்டு அயான் ஐட்டம் டேக் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அந்த டேக்குக்குள்ளே அயான் லேபிள்னு டேக் ஓப்பன் பண்ணுங்கள். பொசிஷன் ஃப்ளோட்டிங் கொடுத்துங்க, அது வந்து அட்ராக்ஷனல் லுக்காக இருக்கும். நான் வந்து என்னோடய லேபிளுக்கு நேம் அப்படின்னு நேம் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த நேமெல்லாம் இன்புட்டாக கொடுக்குறதுக்கு அயான் இன்புட்டுங்கிற டேக் ஓப்பன் பண்ணுங்கள். டைப் வந்து டெக்ஸ்ட்னு கொடுங்க. இப்போ ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் நம்ம இங்கே செட் பண்ணணும். நான் வந்து லேபிளில் நேம் அப்படின்னு வச்சுருக்கனால ஃபார்ம் கண்ட்ரோல் நேமுக்கு நேம் அப்படின்னு நேம் வைக்கிறேன். நாம் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அயான் ஐட்டம் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நேம்ன்றோட கான்டாக்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே ஃபார்ம் கண்ட்ரோல் நேமில் அதே மாதிரி கான்டாக்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை சப்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பட்டன் தேவை. அதுக்கு வந்து அயான் பட்டன் அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணுங்க. நான் வந்து இந்த பட்டனுக்கு சப்மிட் அப்படின்னு நேம் வைக்கிறேன். டைப் வந்து சப்மிட்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு சப்மிட் அப்படின்னு நேம் வைக்கிறேன். நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா டிசபிள்டு அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேம் அண்ட் கான்டாக்ட் அப்படின்னு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. அந்த ரெண்டு வேல்யூஸில் ஏதாவது ஒன்று இன்வேலிடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்மிட் பட்டன் வந்து பிளராக தான் இருக்கும். அதை உங்களால் கிளிக் பண்ண முடியாது. நேம் அண்ட் கான்டாக்ட் ரெண்டு வேல்யூஸும் உங்களுக்கு வேலிடாக இருந்தால் மட்டும்தான் இந்த கிளிக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ண முடியும். பட்டனை நெக்ஸ்ட்டு ஃபைலை போய்ட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ டிஎஸ் பேஜுக்கு வந்துடுங்க. இந்த சப்மிட் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்மோட நேமை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஃபார்ம் நேம் தான் இந்த ஃபார்ம் குரூப் நேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்மோட சர்வீஸை இங்கே கால் பண்ணிடலாம் கன்ஸ்ட்ரக்டரில். இப்போ இந்த ஃபார்ம் பில்டர் அப்படிங்கிறது மேலே இம்போர்ட் ஆகிடுச்சா உங்களுக்கு செக் பண்ணிங்க நீங்கள் மேலே. நெக்ஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கோட்ஸ் அப்படியே நீங்களும் டைப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த நேம் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல் நேமு. அந்த ஃபார்ம் கண்ட்ரோல் நேமும் இந்த நேமும் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தான் செக் பண்ணிக்கங்க, இல்லைன்னா எரர் அடிக்கும். இப்போ வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்க போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு Validators.required கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Validators.pattern கொடுக்க போகிறோம். அந்த பேட்டர்ன் எப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இப்போ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேம் அப்படிங்கிறதுக்கு பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். நேமுங்கிறது வந்து ஆல்பபெட்ஸு. அதனால் பார்த்தீங்கன்னா A to Z அப்படின்னு கொடுங்க. A to Zலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மால் A to Z, கேபிட்டல் A to Z அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட், அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க வேலிடேஷன் அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிடுங்க.
இது பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்ஸு, இது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் வரணும். ஸோ இந்த A to Z டெலீட் பண்ணிட்டு 0 to 9 அப்படின்னு கொடுங்க. இந்த பக்கத்தில் ஸ்டார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரை இருக்க நம்பர்ஸ் எல்லாமே அப்படிங்கிறது பக்கத்தில் ஸ்டாரில் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக சப்மிட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து console.log வச்சு ஃபார்மில் வர வேல்யூஸை செக் பண்ண போகிறேன். அது எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா this.dot கொடுத்து மை ஃபார்ம் அப்படின்னு ஃபார்ம் நேம் கொடுத்து பக்கத்தில் வேல்யூ அப்படின்னு கொடுங்க டாட் வச்சு. இப்போ ஃபைலை போய்ட்டு சேவ் ஆல் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அயானிக் சர்வர் கொடுத்து ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். இந்த எரர் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் எல்லாருக்கும் புதுசாக வர எரர் தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பில்டர் அப்படிங்கிறது நீங்கள் மேலே இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் பில்டர் மேலே இருக்குது இம்போர்ட்டில். அதே மாதிரி ஃபார்ம் கண்ட்ரோல் இருக்குது, FormGroup அண்ட் Validators எல்லாமே இம்போர்ட் ஆகிருக்கும். பட் உங்களுக்கு எரர் வரும். எதனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் மாடல்.ts பேஜில் வந்து ரியாக்டிவ் ஃபார்ம் மாடல்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரியாக்டிவ் ஃபார்ம் மாடல்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் போட்டு ஃபைலை போய்ட்டு சேவ் ஆல் கொடுத்து ரன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஷோ ஆயிரும். இப்போ நம்ம வேலிடேஷன்லாம் கரெக்டாக இங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ நேமுங்கிறது ஆல்பபெட்ஸ், காண்டாக்ட் வந்து ஃபோன் நம்பர் எல்லாம் செக் பண்ணிடலாம் கரெக்டாக வருதாண்டு. இப்போ நேமில் தமிழ் கொடுத்துட்டேன். காண்டாக்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் ஷோ ஆகுது. இப்போ ரிசல்ட்டில் பாருங்கள் காண்டாக்டில் 1 2 3 நேமில் தமிழ்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ காண்டாக்டில் வந்து இப்போ ABCDலாம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணி பிளர் ஆகிடுச்சு. அதை உங்களால் கிளிக் பண்ண முடியாது. இதுதான் வேலிடேஷன். இப்போ பாருங்கள் இப்போ ஷோ ஆகுது. இப்போ அதே மாதிரி நேமில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 டைப் பண்ணால் உங்களுக்கு பிளர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இப்போ ஃபோனை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ கரெக்டாக ஷோ ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலிடேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும். வெரி சிம்பிள் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் பெல் அடிங்க, கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.